இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மத்திய அரசோட 2026 வருஷத்துக்கான பட்ஜெட் வரப்போகுது. வழக்கமா பட்ஜெட் வந்தாலே மார்க்கெட்ல ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனா இந்த முறை எல்லோரோட கண்ணும் ஒரு குறிப்பிட்ட துறை மேல தான் இருக்கு. அது என்னன்னா டிஃபென்ஸ் செக்டார், அதாவது நம்ம ராணுவத்துறை சார்ந்த பங்குகள் தான். ஏன் சொல்றேன்னா, பிரபல நிர்மல் பேங்க் புரோக்கரேஜ் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை விட்டிருக்காங்க. அதுல வரப்போற பட்ஜெட்ல ராணுவத்துறைக்கு ஒதுக்க போற நிதி போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே போன வருஷம் 6.81 லட்சம் கோடி ஒதுக்குனாங்க. இப்போ மேக் இன் இந்தியா திட்டத்துல உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தவும் நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தவும் அரசு இன்னும் வாரி வழங்க போறதா தகவல் வந்திருக்கு. சரி, இதனால நமக்கு என்ன லாபம்? எந்த ஷேர் எல்லாம் ஏறப்போகுது? அதுதானே உங்க கேள்வி. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஜெட் எதிரொலியா ஒரு 4-5 பங்குகள் தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்காம். அதுல முதல் இடத்துல இருக்கிறது HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். தேஜஸ் விமான இன்ஜின் சப்ளைல சின்ன தாமதம் இருந்தாலும் மற்ற பெரிய ஆர்டர்ஸ் இவங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா எலக்ட்ரானிக்ஸ்ல கலக்கிற BEL, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் BEML நிறுவன பங்குகளும் டாப் லிஸ்ட்ல இருக்கு. இது போக டேட்டா பேட்டர்ன்ஸ், ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் மற்றும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பங்குகளும் அடுத்த சில மாசங்கள்ல நல்ல லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டுல இவங்களோட லாபம் கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பட்ஜெட் தாக்கல் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டிஃபென்ஸ் பங்குகளை உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைங்க. ஆனா முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இது மார்க்கெட் நிலவரங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க நிதி ஆலோசகரை கேட்டு முடிவு பண்ணுங்க.